இவருடைய குற்றம் பயங்கரமா போய் பேசுறது. இவங்க மெட்சி தன் வயசை பத்தி இவங்க போய் பேசுவாங்க. இது ஷின்சான், இவன் பயங்கரமான குறும்புக்காரன். ஹீமாவாரி, இவளும் பயங்கரமா குறும்பு பண்ணுவா. இது செல்ல பிராணி ஷீரோ, இவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இதுவும் பயங்கரமான பயங்கரம். பாதுகாப்பு அதிகாரிகள் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நான் டிவில எல்லாம் வரேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த குடும்பத்தை பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு பெரிய வெகுமதி கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த குடும்பத்தை நீங்க பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சன்மானமும் கிடைக்கும், சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும். மக்கள் உங்களை பெரிய ஹீரோவாவும் பாப்பாங்க. இந்த வாய்ப்பை நீங்க எதுவுமே சரியில்லை, இது எல்லாமே சுத்த போய் எங்களை யாரோ மாட்டி விட பாக்குறாங்க. எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா ஆமா, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் புரியுது. இவங்க உண்மையாலே பயங்கர குடும்பமா? அவங்களை கோபப்படுத்தாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா போய் சரணடைஞ்சிருங்க. ஆனா நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க. தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனா இதே சமயம் மக்கள் தயவு செஞ்சு எங்களை எப்படி பயமுறுத்தாதீங்க. என்னங்க நீங்க? நொஹாரா குடும்பம் இப்பவும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க. அந்த குடும்பம் ரொம்ப மோசமானது, அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தா நிலைமை மோசமாயிடும். முதல்ல அதிகாரிகள் கிட்ட போய் நாம நிலைமையை சொல்லுவோம். கரெக்டா சொன்னீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது